இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கதைகள் எல்லாமே ஒன்று உண்மையாக இருக்கும், அப்படி இல்லைன்னா பொய்யா இருக்கும், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு கட்டுக்கதையாக இருக்கும், அப்படியும் இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் வாய் மூலியமாக வந்த நமக்கு தெரிஞ்ச ஒரு கதையாக இருந்திருக்கும், அப்படியும் இல்லைன்னா பேய் பிசாசு அப்படின்னு நம்ம எல்லாருமே பழகின ஒரு மூட நம்பிக்கையாக இருந்திருக்கும். பட் யாரோ ஒருத்தரோட பிரயோஜனத்துக்காக ஏதோ ஒரு விதத்துல உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு கதை இப்போ வரைக்குமே உண்மை அப்படின்னு பேசப்படுற ஒரு கதை இருக்கு. பட் நீங்க யூடியூப்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இதே கதையை ஆக்சுவலா வந்து இப்படிதான் இப்படிதான்ட்டு ஒரு மிஸ்ட்ரி ஸ்டோரியாவே முடிச்சிருந்திருப்பாங்க. அதாவது வந்து இந்த ஸ்டோரி வந்து இன்னும் முடியலை, இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரியே சும்மா மக்களை குழப்பத்திலே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது ஒரு கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. பட் இது ஒரு முக்கியமான கதை. இந்த ஒரு கதையை கேட்கும்போது எனக்குமே கூட ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா எப்படி நடக்க முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா நீங்க பல பேய் படங்கள் பார்த்துருப்பீங்க, பேய் கதைகள் பார்த்துருப்பீங்க. அந்த படங்கள்ல வந்து பேய் இருக்கு பேய் இல்லை அப்படிங்கிறத காட்டிட்டு முடிச்சிருந்திருப்பாங்க. பட் இந்த ஒரு கதையில உண்மையாவே பேய் இருக்கா, அப்படி இல்லைன்னா உண்மையாவே பேய் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்திலேயே தான் முடிஞ்சிருக்கும். ஆக்சுவலா இந்த ஒரு கதை தான் என்ன, இந்த ஒரு கதைக்கு பின்னாடி நடந்தது தான் என்ன அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்கும். பட் யூடியூபர்ஸா இருக்கட்டும், இன்னும் சில பல கண்டென்ட் கிரியேட்டர்ஸா இருக்கட்டும், இந்த ஒரு கதையை ஒரு கண்டென்ட்டா மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாவே வச்சுட்டாங்க. அதாவது இன்னும் வரைக்குமே இந்த ஒரு மிஸ்ட்ரி வந்து சால்வ் செய்யப்படலை, இது வந்து மிஸ்ட்ரியாவே தான் இருக்கு, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஏன்னா கண்டென்ட் அப்படிங்கிறதுனால. பட் நம்ம இன்னைக்கு இந்த ஒரு கதையை சால்வ் பண்ணி முடிக்க போறோம். ஸோ இந்த ஒரு கதை ரொம்பவுமே சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ கூர்ந்து கவனிக்க. இந்த ஒரு கதையில வர்ற ஒவ்வொரு சம்பவமும் உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்களா ஃபீல் பண்ணாதான் ஆக்சுவலா இந்த ஒரு கதைக்குள்ளேயே போக முடியும். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கதைக்குள்ள கூட்டு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்காக ஒரு விஷயத்த உருவாக்கி பேச போறேன். இப்போ நீங்க ஒரு வீட்டுல இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பக்கத்து வீடு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்து வீட்டுல வந்து ஒருத்தர் தான் இருக்காரு, அவரை தவிர வேற யாருமே அந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட் இருக்கு. கொஞ்ச நாளாவே அந்த பக்கத்து வீடு வந்து கொஞ்சம் அமானுஷ்யமா தான் இருக்கு, பார்க்கும்போது ஒரு மாதிரி டவுட்டா தான் இருக்கு, சந்தேகமா தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நாள் வீட்டுக்குள்ளேயே வச்சு இவர் வந்து லாக் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்காரு. ஒரு 2 நாள் இவர் வெளியவே வரல. அப்போ வந்து நீங்க பயத்துல இருக்கீங்க, ஓகே இவர் வந்து ஒன்று வீட்டை மூடிட்டு வெளியே போயிருந்திருக்கணும், எதுக்கும் வீட்டை உள்தாப்பா போட்டிருப்பாரு, ஏதோ ஒரு வழி இருக்கும் அவருக்குள்ள போறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்களும் வந்து சமாதானம் சாந்தி அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. பட் ஒரு நாள் இந்த ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கால் வருது. அந்த கால்ல வந்து டேஞ்சர் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு பெரிய பிரச்சனை, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு அந்த ஒரு கால்ல சொல்றாங்க. இதை கேட்டு பதறி போய் நீங்க என்ன பண்றீங்கன்னா போலீஸுக்கு கால் பண்றீங்க. போலீஸ் அந்த ஒரு இடத்துக்கு வர்றாங்க. போலீஸ் அந்த ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்களோட போன்ல இருந்து அந்த ஒரு கால் வந்த நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை எடுத்து ஐபி அட்ரஸ் போட்டு செக் பண்றாங்க, இந்த ஒரு கால் எங்க இருந்து வந்தது அப்படிங்கிறத. ஸோ அப்படி செக் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியுது அந்த ஒரு நம்பர் வந்தது பக்கத்து வீட்டுல இருந்து தான் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் போலீஸ் கேட்குறாங்க அந்த ஒரு இடத்துல யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, அவரும் கொஞ்ச நாளா வீட்டுல இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா வீடு வந்து பூட்டியே தான் கிடக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. சரி ஓகேன்ட்டு போலீஸ் வந்து கதவை உடைச்சு உள்ள போறாங்க. கதவை உடைச்சு உள்ள போகும்போது அந்த ஒரு வீட்டுக்குள்ள அந்த ஒரு நபர் இறந்து கிடக்குறாரு. அப்படி இறந்து கிடக்கிற நபரை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும்போது கொஞ்ச நாள் கழிச்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வருது. ரிப்போர்ட்ல தெரிய வருது இந்த ஒரு நபர் இறந்து போய் 1 வாரம் ஆகுது அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்குது, இந்த ஒரு வீட்டுக்குள்ள இந்த ஒரு நபரை தவிர வேறொரு நபர் இருந்த மாதிரியான தடயமே கிடையாது அப்படிங்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஒரு வீட்டை ஃபோர்ஸ்ஃபுல்லா உடைச்சுக்கிட்டோம் அப்படி இல்லைன்னா இந்த ஒரு வீட்டுக்குள்ள வந்து இவரை கொலை பண்ண மாதிரியும் எந்த ஒரு தடயமும் இல்லை அப்படிங்கிறது. அப்போ உங்களுக்கு கால் பண்ண அந்த ஒரு நபர் யாரா இருப்பாங்க இப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கு. ப்ரோ இப்படி எல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது தானே கேள்வியா இருக்கு. ஆக்சுவலா நடந்திருக்கு. அந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ இந்த ஒரு கதைக்குள்ள முழுமையா நீங்க வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையா நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பிப்ரவரி 27, 1994 அமெரிக்காவில் இருக்கிற டெக்சஸ் பகுதியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 199 அப்படிங்கிற நம்பருக்கு எமர்ஜென்சியா கால் வருது. எமர்ஜென்சியா சரி, அதாவது ரொம்பவுமே முக்கியமான ஒரு ஆபத்து, அதாவது வந்து அவசரமான ஒரு கால் வருது. அந்த ஒரு கால் வந்தது போலீஸுமே கூட பதறி அடிச்சுட்டு போயிட்டு அந்த ஒரு காலை எடுக்கிறாங்க. காலை எடுத்து கொஞ்ச நேரம் அவங்க ரிங் ஆகுற வரைக்கும் இருக்காங்க. ஆக்சுவலா ரொம்ப நேரமா அந்த ஒரு போன்ல இருந்து யாருமே பேசல. இவங்க இருந்து அவங்க சொல்றாங்க, ஹலோ திஸ் இஸ் 199, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் வந்து அந்த ஒரு பக்கத்துல இருந்து யாருமே பேசலைங்க. ஏன் பேசலை அப்படிங்கிறது வந்து போலீஸுக்கு புரியவே இல்லை. ரொம்ப நேரமாக பேசலை. ஒரு 5 நிமிஷமாக அவங்களுமே கூட காலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் ட்ராக் பண்ண முடியும் அப்படின்றதுனால ரொம்ப நேரமாக பேசவே இல்லை. ஸோ ஆக்சுவலாக பேசலை அப்படிங்கிறதையும் தாண்டி
எந்த ஒரு சவுண்டுமே இல்லை. அப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்தில் கட் ஆயிடுது கால். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் அந்த ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது. கால் வந்ததுக்கு அப்புறமா போலீஸ் திரும்ப சொல்றாங்க, ஆமா நாங்கள் வந்து 199 வந்து கால் பண்றோம், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பட் அப்பவும் யாருமே பேசல. ரொம்ப நேரம் கழிச்சு அந்த ஒரு கால் கட் ஆகுது. ஸோ இது ஒரு பெரிய ஆபத்தா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்ச போலீஸ் இப்போ அந்த ஒரு நம்பரை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ட்ராக் பண்ணும்போது இந்த ஒரு நம்பர் எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா வந்து அமெரிக்கா ரூல்ஸ் படி எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி கால் வந்திருக்கு, அந்த ஒரு காலில் வந்து யாரும் பேசல, அப்படி இல்லைன்னா ஒரு வார்த்தை மட்டும் தான் பேசுனாங்க, ஒரு அவசரத்தில் ஒரு வார்த்தை மட்டும் தான் பேசுனாங்க, ஹெல்ப் மீ அப்படின்னு தான் சொன்னாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவசரமா அந்த ஒரு இடத்த ட்ராக் பண்ணி போறதுக்கான எல்லா தகுதியும் போலீஸுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல் இருக்கு அமெரிக்காவில். ஸோ இதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ட்ராக் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு இடத்துக்கு போறாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களோட ஆரம்பத்திலேயே இருந்தது ஒரு பெரிய காடு, அதாவது ஒரு பெரிய ஃபாரஸ்ட். அந்த ஒரு காட்டு பகுதிக்குள்ள ரொம்ப தூரம் போறாங்க. ரொம்ப தூரம் போகும்போது இந்த ஒரு காட்டு பகுதியை சுற்றி எந்த வீடுமே இல்லை, பெருசா எதுவும் மிருகங்கள் இருக்கிற மாதிரியும் இல்லை, புழு பூச்சிகள் மட்டும்தான் அங்கே எங்கேன்னு இருக்கு, பறவைகளோட சத்தம் கேட்குது, பேட்ஸோட சத்தம் கேட்குது, இது எல்லாமே ஒரு மாதிரி பயங்கரமாக தான் இருக்கு. இப்படி இருக்கும்போது இவங்க வந்து இந்த ஒரு காட்டு பகுதியை நோக்கி உள்ள போய்கிட்டே இருக்கும்போது சென்டர்ல ஒரு பெரிய வீடு இருக்கு, ஒரு வுடன் ஹவுஸ் இருக்கு, அதாவது பலகைகள்னால செய்யப்பட்ட ஒரு வீடு இருக்கு. ஓகேவா? அந்த ஒரு வீட்டை பார்த்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இந்த ஒரு வீட்டுல இருந்து கால் வந்ததா தான் ட்ராக்கிங் சொல்லுது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு வீட்டை நோக்கி போயிட்டு இந்த ஒரு வீட்டுக்கு பக்கத்துல நிக்கிறாங்க. வீட்டுக்கு பக்கத்துல நிற்கும் போது இந்த ஒரு வீடு உள் பக்கத்தால தாப்பால் போட்டிருக்கு, அதாவது உள்ள லாக் பண்ணிருக்கு. அதையும் தாண்டி இந்த ஒரு வீட்டோட வெளியே ஜன்னல் பகுதியெல்லாம் பார்க்கும்போது ஃபுல்லா தூசு பிடிச்சிருக்கு, தூசு துரும்புன்னு இருக்கு. அப்புறம் வந்து அங்கே இங்கே சிலந்தி வலைகள் இருக்கு. ரொம்பவுமே ஒரு பழைய வீடு மாதிரி தான் ஃபீல் ஆகியிருந்திருக்கு. சுத்தி பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியுமே அப்படியே இருந்தபடியே இருக்கிற மாதிரியே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது போலீஸ் இந்த ஒரு வீட்டை நோக்கி சுத்தி பார்க்குறாங்க, ஏதாச்சும் வேற ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்றது. வேற எந்த வழியுமே கிடையாது. ஜன்னல்கள் எல்லாமே மூடப்பட்டிருக்கு, கதவு வரைக்குமே லாக் செய்யப்பட்டிருக்கு. ஸோ போலீஸ் வந்து ரொம்ப நேரமா தட்டி பார்க்குறாங்க. பட் உள்ள இருந்து யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதுக்கப்புறமா போலீஸ் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா அவங்க பார்த்த சம்பவம் அவங்கள கொலை நடுங்க வச்சிருச்சு. அவங்க கதவை உடைச்சிட்டு போன அந்த ஒரு வீட்டுக்கு நடுவுல ஒரு சேர் இருக்கு. ஆக்சுவலா இந்த ஒரு மாதிரி விங் ஆகிக்கிட்டு இருக்கும் இல்லையா, நம்மளோட இன்ட்ரோல எல்லாம் வந்துருக்குமே அந்த சாய் சேர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த சேர் வந்து ஒரு நபர் உட்காந்துருக்காங்க அந்த ஒரு சேர்ல. ஓகேவா? உட்காந்து அதே சேர்ல இறந்து போயிருந்திருக்காங்க. அவங்களோட கையில வந்து ஒரு சின்ன டால் இருந்திருக்கு. அந்த டால் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பலகைகள் மூலியமா செய்யப்பட்டு தலை வந்து ஒரு மாதிரி தும்புனால செய்யப்பட்ட மாதிரி ஒரு பொம்மை இருந்திருக்கு. அந்த பொம்மையோட அவங்க உட்காந்துருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. போலீஸ் பக்கத்துல போயிட்டு இவங்களோட உடலை பார்க்கும்போது இவங்களுக்கு தெரியுது, இந்த ஒரு உடல் வந்து இறந்து போயிட்டு 2-3 நாள்லாம் இருக்காது, கண்டிப்பா 2-3 மாதங்கள் ஆச்சு இருக்கும், 3-4 மாதங்கள் கூட இருக்கலாம் அப்படிங்கிறத போலீஸ் வந்து உணர ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வந்து போலீஸ் இப்போ சுத்தி முத்தி எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது சுத்தி வட்டாரத்துல இந்த ஒரு வீட்டை சுத்தி பெருசா வீடுங்களே இல்லை சரியா, பக்கத்துல வந்து பேசுறதுக்கு கூட ஒரு வீடு இல்லை. அப்ப யாரு கால் பண்ணா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி போலீஸுக்கு நிலவுது. அப்படி இருக்கும்போது ஆக்சுவலா இந்த ஒரு வீட்டுக்குள்ளேயும் யாரும் வந்ததுக்கான தடயங்கள் இருக்குல்ல, ஒருத்தர் உடைச்சிக்கிட்டு வந்தாலோ அப்படி இல்லைன்னா வந்து யாரோ ஒருத்தர் வந்து கொலை பண்ணாலோ வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான தடயம் இருக்கும் இல்லையா, அந்த தடயம் எதுவுமே இல்லை. அதனால போலீஸுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த ஒரு கொலை பண்ணது யாரு. ஸோ இந்த ஒரு பிரச்சனைக்கு முன்னாடி ஆக்சுவலா இந்த ஒரு இறந்து போன நபர் யாரு, இவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அப்போதான் நமக்கு இந்த ஒரு கதைக்குள்ள முழுசா வர முடியும். ஒலிவியா அண்ட் டிராவிஸ் அப்படின்னு சொல்லப்படுற 2 பேரு 1983களில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரொம்பவுமே மேரீடான ஒரு ஹாப்பியான லவ்லியான கப்பலா இருக்காங்க. ஸோ இவங்களோட அந்த ஒரு அன்பும் பாசமும் ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து ரொம்பவுமே அழகா இருக்கு. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா முடிவு பண்ண ஒரு விஷயம் தான், நமக்குன்னு ஒரு தனி வீடு வேணும், கொஞ்சம் பெரிய வீடா இருந்துச்சுன்னா ரொம்பவுமே அழகா இருக்கும், கொஞ்சம் தனியா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த உணர்றாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆக்சுவலா டெக்சஸ்ல இருக்கிற ஒரு காட்டு பகுதிக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய வீடை வாங்குறாங்க. அந்த ஒரு வீட்டுக்கு குடியும் போறாங்க. குடி போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள்லயே ஒலிவியா பிரெக்னன்ட் ஆகுறாங்க. பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு 10 மாதங்கள் கழிச்சு இவங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகனோட பேரு எய்டன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு எய்டன் கிடைச்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு மகன் அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே பாசமா இந்த ஒரு நபரை வளர்க்குறாங்க. ஒரு குழந்தைய ரொம்பவுமே பாசமா தான் வளர்த்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச 2 பேருக்குமே ரொம்ப பாசமான ஒரு மகனா இந்த ஒரு நபர் வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு நபர், இந்த ஒரு மகன் இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு மகனாலதான் இந்த ஒரு பிரச்சனையே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும், இந்த 2 பேருமே மகன் மேல ரொம்பவுமே பாசம். ஆனா 1990 மார்ச் 13ஆம் தேதி ஒரு நாள் எய்டனுக்கு 7 வயசு இருக்கும் இப்போ. ஓகேவா? ஸோ எய்டனுக்கு வந்து 7 வயசு. ஒரு நாள் வந்து இவன் விளையாட போக போறான். இந்த ஒரு காட்டு பகுதிக்குள்ள சும்மா விளையாட போறான்.
ஒலிவியா கிட்ட சொல்லிட்டு தான் போகிறான். சரியா, ஒலிவியா கிட்ட சொல்லிட்டு போகிறான், அம்மா நான் வந்து இந்த ஒரு காட்டு பகுதியில் விளையாட்டு வர்றேன் அப்படிங்கிறது. அம்மாவும் வந்து பெருசாக கண்டுக்கல. சரி ஓகே விளையாடிட்டு வா அப்படின்னு அனுப்புறான். ப்ரோ நீங்கள் யோசிக்கலாம் என்னன்னா வந்து காட்டுப்பகுதி, சின்ன பையன், இவங்க எப்படி விளையாட அனுப்புவாங்க அப்படின்ட்டு. இப்போ இவனுக்கு 7 வயசு, இவங்க இந்த ஒரு காட்டுக்குள்ள குடி வந்து இப்போ கிட்டத்தட்ட 7 வருஷம் 8 வருஷம் ஆகுது. ஸோ அதனால இவங்களுக்கு இந்த ஒரு காட்டுப்பகுதியும் பழகுனது தான், அந்த பையனுக்கும் பழகுனது தான், பொதுவாக இவன் போயிட்டு விளையாடுறதுலாம் நடக்கிறது தான். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுமே கூட அம்மாவுமே கூட சரி ஓகே போயிட்டு விளையாடிட்டு வா, பட் நேரம் ஆகுறதுக்கு முன்னாடி வந்துடணும், இருட்டுறதுக்கு முன்னாடி வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி அனுப்புறாங்க. ஸோ போயிட்டு கொஞ்சம் நேரம் போகுது. ஒலிவியாவுமே கூட சரி ஓகே இப்போ வந்துருவான்ட்டு வாசல்லையே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகுது, இருட்டாகுது. ஒலிவியா கொஞ்சம் பதற ஆரம்பிக்கிறாங்க. என்ன நம்ம பையனை வந்து நேரத்துக்கு தானே வர சொன்னோம், அவன் பொதுவாக வந்துருவானே, ஏன் இன்னும் காணோம் அப்படிங்கிற மாதிரி ஒலிவியாவுக்கு ஒரு சின்ன பயம் ஏற்படுது. அந்த ஒரு பயம் கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் பெரிய பயமாவே மாறுது. அப்படி மாறும்போது தான் டிராவிஸும் வர்றாரு. அந்த ஒரு இடத்துக்கு டிராவிஸும் வந்ததுக்கு அப்புறமா ஒலிவியாவும் டிராவிஸும் சேர்ந்து காட்டுப்பகுதிக்குள்ள எய்டனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒலிவியாவா இருக்கட்டும், டிராவிஸா இருக்கட்டும், 2 பேருமே 2 பகுதிகளில் சுத்தி முத்தி தேடும் போது மகனோட எந்த ஒரு தடயமுமே இருக்கல. பட் கொஞ்சம் தூரம் கடந்து போகும்போது ஒரு சின்ன குளத்துல எய்டனோட சடலம் கிடைக்குது. அதாவது அந்த ஒரு குளத்துல தவறி விழுந்து எய்டன் இறந்து போயிருந்திருக்கான். அந்த ஒரு சடலம் கிடைச்சதுக்கு அப்புறமா இவனை உயிர் மீட்டெடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பல விதத்துல இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. பட் எஸ், எந்த ஒரு ஃபர்ஸ்ட் எய்டும் ஹெல்ப் பண்ணல. அந்த ஒரு பையன் இறந்து போயிருக்கான். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே இப்போ ரொம்பவுமே கவலையா இருக்காங்க. நம்மளோட ஒலிவியா வந்து கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட மகன் போயிட்டான் அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கவே முடியல. டிராவிஸுமே கூட அழுது 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 வேர்ஸ்ட் ஆகி போயிட்டாரு, ஃபெடப் ஆகி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்படியே பல வருடங்கள் போகுது, பல நாட்கள் போகுது. ஒலிவியாவுக்கு இந்த ஒரு இழப்பை வந்து ஏற்றுக்கவே முடியல. டிராவிஸ் அளவுக்கு கிடையாது, ஒலிவியாவுக்கு வந்து ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியல அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒலிவியா வந்து எப்படியுமே சர்ச்லாம் கரெக்டாக போகிற ஒரு நபராக தான் இருந்திருக்காங்க. பட் இந்த ஒரு இழப்புக்கு அப்புறமா வந்து அவங்க சர்ச் போகிறதையே கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க. கொஞ்ச நாள் போகும்போது இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பேசுறதை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா வெளியே போகிறதையே நிறுத்திட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே தனியாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கடந்து போகும்போது இவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஹஸ்பண்ட் கூடயும் பேசுறதை அவங்க கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இதனால வந்து ஹஸ்பண்டுக்கு ஒரு பிரிவினை ஏற்படுது. இந்த ஒரு ஒலிவியா கிட்ட இருந்து டிராவிஸ் வந்து பிரிஞ்சு போக ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாள் இப்படியே போகுது. போனதுக்கு அப்புறமா டிராவிஸுக்கு வேணான்னு போயிட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்றாரு. டிவோர்ஸ் கொடுத்துட்டு அவரே இன்னொரு வாழ்க்கையும் ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ எஸ், இந்த ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒலிவியா இன்னும் தனியாக ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே தனியாவே இருக்காங்க. எந்தவித கால்ஸும் ஆன்சர் பண்ணல, எந்தவித மெயில்ஸுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணல. வீட்டுக்கு யாராச்சும் வந்து கதவை தட்டினா கூட யாருமே இல்லாத மாதிரி தான் அவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் அப்பப்போ வீட்டுக்கு கிராசரிஸ் வந்திருக்கு. அந்த கிராசரிஸை மட்டும் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி பல வருடங்கள் போயிருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பல வருடங்கள்ல பல பிரச்சனைகளை தாண்டி வரும்போது சுத்தி இருக்கிற மக்களுக்கு இப்படி ஒரு நபர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதே வந்து தெரியாம போயிருந்திருக்கு. இந்த ஒரு வீடே அபாண்டன்ட் ஹவுஸ் தான் அவங்க மாத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படியே இந்த ஒரு காலகட்டம் போகும்போது தான் ஒரு நாள் போலீஸுக்கு இப்படி கால் வந்திருக்கு. போலீஸ் இந்த ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா சரி ஓகே, இப்போ நம்மளோட முறையில இந்த ஒரு இடத்த சுத்தி இருக்கிற இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி போலீஸுமே கூட இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவங்க தேடி பார்த்த ஒரு விஷயம் தான், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுத்தி இருந்த ஜன்னல்கள் எல்லாமே தூசு படிஞ்சிருந்துச்சு. அதாவது சிலந்தி வலைகள்லாம் இருந்துச்சு, தூசு எல்லாம் இருந்துச்சு. ஆனா எந்த ஒரு ஜன்னலும் உடஞ்ச மாதிரியோ, ஒரு அவசரத்துல திறந்த மாதிரியோ, அப்படி இல்லைன்னா ஏதோ கைமாக்கு இருக்கிற மாதிரியோ எந்த விதத்திலையுமே பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு ஜன்னல் கூட இருக்கல. கதவுமே கூட உள்பக்கமா தாப்பால் போட்டிருந்தது. கதவை உடைக்கிறதுக்கான ஒரு முயற்சி கூட இருக்கல. இந்த ஒரு நபரையுமே கூட அடிக்கிறதுக்கோ புண்படுத்துறதுக்கோ அப்படிங்கிற மாதிரி எந்தவித ஒரு சின்ன அழுத்தம் கூட இருக்கல. இதே மாதிரி பல பிரச்சனைகளை இவங்க தேடி பார்க்குறாங்க. ஸோ வீடு ஃபுல்லாக தூசும் துரும்புமா இருக்கு, சிலந்தி வலைகளாக இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கால் பண்ணி தான் இவங்களை கூப்பிட்டுருந்தாங்க அப்படிங்கிறது. 1997 அப்படிங்கிறது வந்து இந்த டச் ஃபோனு பட்டன் ஃபோனு கூட வந்த காலகட்டம் கிடையாது, லேண்ட்லைன் தான். சரியா? அந்த ஒரு லேண்ட்லைனுமே ஃபுல்லாக தூசு படிஞ்சுதான் இருந்துச்சு. அப்போ அந்த ஒரு தூசு படிஞ்சிருந்த அந்த ஒரு லேண்ட்லைனை தொட்டு இருந்தா, அந்த ஒரு லேண்ட்லைன்ல தொட்டு இருந்த கை மார்க்காச்சு இருந்திருக்கணும் இல்லையா? நீங்க சொல்லலாம் ப்ரோ, லேண்ட்லைனை எடுக்காம பட்டன்ஸை மட்டும் அமைச்சிருக்கலாம். பட்டன்ஸ்ல கூட தூசு தானே இருக்கு. ஸோ ஆக்சுவலா வந்து ஒன்று அதுலயும் பட்டிருந்துருக்கணும். அப்படி இல்லைன்னா போனை எடுத்து அதுக்கப்புறமா பட்டன் அமைத்திருந்தா கூட அந்த ஒரு பட்டன்ல தூசு இருந்திருக்கணும். இல்ல ப்ரோ தொடச்சி வச்சிருந்துருக்கலாமே அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இல்ல தொடச்சி வச்சிருந்தது தெரிஞ்சிருந்திருக்கும். பட் அந்த ஒரு போன் இப்போ தூசை போட்ட மாதிரி இல்லை, ரொம்ப நாளாவே தூசு படிஞ்ச மாதிரி தான் இருந்திருக்கு.
இப்போ இந்த ஒரு வீட்டுக்குள்ள கிடைச்ச அமானுஷ்யமான விஷயங்களை பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஃபர்ஸ்ட் கையில இருந்த அந்த ஒரு பொம்மை, அந்த ஒரு பொம்மையை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எஸ் இது ஒரு சூனியக்கார பொம்மை மாதிரி தான் இருக்கு, ஏதோ ஒரு பூஜைக்காக யூஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அப்புறம் வந்து ஒரு பெரிய டேபிள் இருந்திருக்கு, அந்த ஒரு டேபிள்ல ஒரு குழந்தையோட போட்டோ இருந்திருக்கு, எஸ் எய்டனோட போட்டோ தான். அப்புறம் வந்து அந்த ஒரு டேபிள்ல வந்து நிறைய கேண்டில்ஸ் இருந்திருக்கு, நிறைய வேர்டிங்ஸ் இருந்திருக்கு. அப்புறம் வந்து இவங்க அந்த ஒரு எய்டனுக்கு வந்து லெட்டர் எழுதியிருந்திருக்காங்க, அந்த ஒரு லெட்டருமே கூட இருந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த ஒரு லெட்டரை பார்க்கும்போது எனக்குமே பீதி ஆயிடுச்சு, நிறைய லெட்டர் எழுதியிருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான லெட்டர் நம்ம இப்போ பார்க்கலாம். மை எய்டன், ஐ ஆம் சாரி, ஐ ஆம் சாரி. ஐ ஷுட் ஹேவ் நெவர் லெட் யூ play like this, let you forget like this. I am feeling I will not let you keep me you while evil creature. ஓகே, இதில் வந்து ஃபுல்லாக கிளியராகலாம் இல்லைங்க. அப்புறம் வந்து எய்டன் மாமி இஸ் ஃபார் யூ ஸ்வீட்டி அப்படிங்கிற மாதிரி போட்டு மாமி லவ்ஸ் யூ அப்படின்னு போட்டிருக்காங்க. மாமி இஸ் கம்மிங் ஃபார் யூ, ஆமாம் மாமி இஸ் கம்மிங் ஃபார் யூ எய்டன், மாமி எய்டன் ஸ்வீட் அப்படின்னு போட்டுட்டு மாமி லவ்ஸ் யூ அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்துருக்காங்க. இந்த ஒரு லெட்டரை பார்க்கும்போதே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏதோ ஒன்று பெருசாக தப்பாக இருக்குது அப்படிங்கிறது. அதாவது அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எய்டன் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஈவில் கிரியேச்சராக நான் உன் கூட வாழ்கிறது வந்து தப்பாக படுது, நான் உன்னை நோக்கி வர்றேன், உன்கிட்ட வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அம்மா லவ்ஸ் யூ அப்படிங்கிற மாதிரி கடைசியாக இந்த ஒரு லெட்டரை முடிச்சிருந்துருக்காங்க. இந்த ஒரு டேபிளில் கேண்டில்ஸ் இருந்திருக்கு, ஃப்ளவர்ஸ் இருந்திருக்கு, எய்டனோட டாய்ஸ் இருந்திருக்கு, விளையாட்டு பொருட்கள் இருந்திருக்கு, அப்புறம் வந்து லெட்டர்ஸ் இருந்திருக்கு, எய்டனோட ஃபோட்டோ இருந்திருக்கு, அப்புறம் இன்னும் சில பல பிளாக் மேஜிக், அதாவது வந்து சூனியங்களுக்கு ஏற்படுத்துறது அப்படி இல்லைன்னா தப்பான முறையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆத்மா கூட பேசுறதுக்கு யூஸ் பண்ணுற சில பல விஷயங்களுமே கூட கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படியே போகும்போது இந்த ஒரு வீட்டுக்குள்ள சில பல ரூம்ஸும் இருந்திருக்கு இல்லையா, அதுல ஒரு முக்கியமான அறைக்குள்ள போலீஸ் போறாங்க. இந்த ஒரு அறை மட்டும் என்னதான் மற்ற அறைகள் எல்லாமே தூசும் துரும்புமா இருந்தாலும் இந்த ஒரு அறை மட்டும் ரொம்பவுமே அழகா கிளீனா, அந்த ஒரு இடமே வந்து இப்போ நேத்து வரைக்குமே கிளீனாக தான் வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே அழகாக தான் இருந்திருக்கு. அந்த ஒரு இடம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எய்டனோட அறை. இந்த ஒரு அறைக்குள்ள எய்டனோட ஃபோட்டோஸ், அப்புறம் வந்து எய்டன் அம்மா கூட எடுத்த ஃபோட்டோஸ் இருக்கு, விளையாட்டு பொருட்கள் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அவனோட பெட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஒரு ரூம்குள்ள இருக்கு. இந்த ஒரு ரூமுக்கு நடுவில் தான் அந்த ஒரு சேர் இருக்கு, அந்த ஒரு சேர்ல தான் ஒலிவியா இறந்துருக்காங்க. நீங்க அந்த ஒரு லெட்டரை இன்னொரு வாட்டி பார்க்கணுங்க. ஆக்சுவலா வந்து இந்த ஒரு லெட்டரை நான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணும்போது இந்த ஒரு விஷயம் நானுமே நோட் பண்ணல, கொஞ்சம் நேரம் கடந்து போகும்போது தான் இந்த ஒரு லெட்டர்ல இன்னொரு விஷயத்த நோட் பண்ணேன். மேல டேட் எழுதியிருக்கு. அந்த ஒரு டேட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 27ஆம் தேதி 2வது மாதம் 1994. அதாவது இப்போ போலீஸ் வந்திருக்கிற இந்த ஒரு இடம், எஸ் இந்த ஒரு நாள் தான் இந்த ஒரு லெட்டர்ல எழுதப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஒரு லெட்டர் எழுதப்பட்டு பல நாட்கள் ஆயிருக்கு. பட் இந்த ஒரு டேட்ல தான் இந்த ஒரு லெட்டர் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி டேட் போட்டிருந்திருக்கு. ஆக்சுவலா கால் பண்ணது யாரு, இந்த ஒரு லெட்டரை இப்போ இந்த ஒரு இடத்துல வச்சது யாரு, ஆக்சுவலா வந்து எப்படி அவங்க வந்து இறந்து போக போறது அப்படின்னா கால் பண்ண போறது இந்த ஒரு நாள்ல தான் அப்படிங்கறத வந்து போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு லெட்டரை எப்படி இந்த ஒரு டேட்லயே எழுதியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல குழப்பங்கள் இருக்கு. இதே மாதிரி உங்களோட லெட்டர்லயா இருக்கட்டும், அந்த ஒரு இடத்துலயா இருக்கட்டும், பல விஷயங்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயமா சமஸ்கிருதத்துல, ஓகேவா, சான்ஸ்கிரிட்ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பிளாக் மேஜிக்கான அறிகுறி அப்படிங்கிற மாதிரி பல பேர் பல இடங்கள்ல பதிவு பண்றாங்க. ஸோ இவங்களோட மகன் கூட பேசணும் அப்படிங்கிறதுக்காக தவறான முறையில பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்ணி இருந்திருக்கணும். அந்த ஒரு பிளாக் மேஜிக்னால இவங்க அந்த ஒரு மகன் கூட பேசியும் இருந்திருக்கணும். கொஞ்ச நாள் கடந்து போகும்போது அது ஒரு ஈவில் கிரியேச்சரா மாறி இருந்திருக்கணும். அதாவது அவங்க கூப்பிட்டது அவங்களோட மகனை கிடையாது, ஒரு கெட்ட ஆத்மாவா அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். அந்த ஒரு இடத்துல தான் இவங்க மகன் கிட்டேயே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி உணர்ந்து போயிருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இருந்தாலுமே கூட திரிபீத்திய புத்திசம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் மென்டல் டிசிப்ளின் பீயிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்த இந்த ஒரு திரிபீத்திய புத்திசம் வந்து சொல்லுது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட மென்டல் ஸ்டேட்டுக்கு நமக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தனியாக இருக்கும்போது நமக்கு தேவையான ஒரு உருவத்தை நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும், உண்மை மாதிரியே கிரியேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம தனியாக இருக்கோம், அந்த ஒரு உருவம் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்ல நமக்கு கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த திரிபீத்திய புத்திசம் சொல்லுது. ஸோ இவங்களும் அதை ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுது. ஆனால் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நாட்கள் கலந்து போகும்போது இவங்க அந்த ஒரு உருவத்தை பார்த்தே பயந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், அந்த ஒரு உருவம் வந்து பயந்ததுக்கு அப்புறமா ஒரு தவறான உருவமா இவங்களோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு திரிபீத்திய புத்திசம் கன்ஃபார்ம் பண்ணுது. பட்
இந்த ஒரு கேஸ்க்குள்ள இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கு. ஆக்சுவலா என்னதான் இவ்வளவு விஷயம் நம்ம பிளாக் மேஜிக் அது இதுன்னு பேசியிருந்தாலும் இது எதுவுமே லாஜிக்கலா இல்ல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி போலீஸும் புரிஞ்சுக்கிட்டாங்க. போலீஸுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையா இருக்கிறது கால் பண்ணது யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி பல குழப்பங்கள் இந்த ஒரு கேஸ்க்குள்ள இருக்கு. ஆனா இந்த ஒரு கேஸே ஒரு பெரிய குழப்பம் தான். மக்கள் மத்தியில நிலவப்பட்ட ஒரு பெரிய குழப்பத்தை வச்சுதான் இந்த ஒரு கேஸே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலா இந்த ஒரு கேஸ் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத தேடி பார்த்தா தான் நமக்கு இந்த ஒரு கேஸோட ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த ஒரு கேஸை பத்தி கூகுள்லயோ அப்படி இல்லைன்னா ChatGPT அப்புறம் வந்து ஜெமினி இது எல்லாத்துலயுமே போட்டு பார்த்தா கூட ஆக்சுவலா இந்த ஒரு கேஸ் நடந்ததுக்கான ஒரு ஆக்சுவலான ஜேர்னலிசம் ரிப்போர்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துலயுமே கிடையாது. அதாவது அமெரிக்காவில் இந்த ஒரு நியூஸ் சேனல்லையோ அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர்லயோ கூட இந்த ஒரு கேஸை பத்தி ஒரு சின்ன சின்ன துண்டு பிட்டு கூட கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு கேஸே உண்மையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இதை வந்து நீங்க கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். ஒலிவியா மெக்கல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேஜே இருக்கும், சரியா, ஒரு வெப்சைட்டே இருக்கும். அந்த ஒரு வெப்சைட்குள்ள எல்லாமே போட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு வெப்சைட்குள்ள போனோம்னா இந்த ஒரு கேஸோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டோட நம்பரா இருக்கிறது 93-05+0666. ஆக்சுவலா எல்லா இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டோட ஃபர்ஸ்ட் நம்பரா இருக்கிறது வருடம் தான். ஆக்சுவலா இந்த ஒரு கால் வந்ததா நம்ம சொன்னது எப்போ அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 94 அப்படிங்கிற மாதிரி கதையில எழுதப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் எழுதப்பட்டது எப்போ அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 93. இது ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கு இல்லையா? என்னதான் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டோட நம்பர் வந்து 93 அப்படின்னு போட்டிருந்தாலும் கேஸ் ஃபைலோட அந்த ஒரு டேட் வந்து போட்டிருக்கிறது 94 தான். போலீஸ் போயிட்டு செக் பண்ணது வந்து 94 தான் அப்படிங்கிற மாதிரி போட்டுப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து இந்த ஒரு வெப்சைட்குள்ள எந்த ஒரு விதத்திலையுமே ஒரு இன்டர்வியூவோ அப்படி இல்லைன்னா வந்து போலீஸோட ஒரு ரிப்போர்ட்டோ அப்படி இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு விதத்துல போலீஸ்ல இன்ட்ராக்ட் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இல்லை. ஒரு கால் ரெக்கார்டிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெக்கார்டிங் மட்டும் இருக்கு. அந்த ஒரு ரெக்கார்டிங்லையுமே கூட போலீஸ் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் இருக்கே தவிர அதை தாண்டி யாரும் பேசுற மாதிரியான ஒரு லைன் இல்லை. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இன்னொரு முக்கியமான விஷயம், அமெரிக்காவோட ரூல்ஸ் பிரகாரம் ஒருத்தர் இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களோட டெத் இண்டெக்ஸ் நம்பர் வந்து டெத் ரிப்போர்ட்ல எழுதப்பட்டிருக்கும், இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ல எழுதப்பட்டிருக்கும். பட் இந்த ஒரு இண்டெக்ஸ்ல வந்து இந்த ஒரு ரிப்போர்ட்ல வந்து டெத் இண்டெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பகுதியே கிடையாது. அதாவது இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதையே கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு இடமே நமக்கு பார்க்கறதுக்கு கிடையாது. ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேய் படம் எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கிரவுட் ஃபண்டிங் ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு வெப்சைட் தான் இருக்கும். அந்த ஒரு வெப்சைட்குள்ள தான் இந்த ஒரு ட்ரெய்லரும் இருக்கும். நீங்க யூடியூப்ல போயிட்டு நிறைய ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க. அது ஒரு மாதிரி ட்ரெய்லர் மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி வியர்டா இருக்கும். இந்த ஒரு ட்ரெய்லர் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீடு, அதுல வந்து பேய் சம்பவங்கள் அங்க எங்க ஓடுறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இந்த ஒரு ட்ரெய்லரை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க பார்க்கலாம். எய்டனோட போட்டோ, அப்புறமா வந்து ஒலிவியாவோட போட்டோ. ஸோ ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு கிரவுட் ஃபண்டிங்காக இவங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஒரு பேய் கதையை உருவாக்கி இருந்திருக்கலாம், இந்த ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. ஆக்சுவலா அந்த ஒரு டெத் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட். அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்குள்ள போனோம்னா இந்த ரிப்போர்ட் எல்லாமே பதிவு செய்யப்பட்டது 2008 அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒரு டொமைன் ரீசர்ச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு டொமைன் அமைக்கப்பட்டது 2015 தான். ஸோ இந்த ஒரு கதை ட்ரெண்ட் ஆகப்பட்டது 2015 தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எஸ், 3 மாதங்கள் கழிச்சு தான் இந்த ஒரு கதை வந்து ரொம்பவுமே ட்ரெண்டிங்கா போக ஆரம்பிக்குது. இந்த ஒரு படத்துக்காக கிரவுண்ட் ஃபண்டிங் பண்றதுக்காக ஒரு கட்டுக்கதையை கிளப்பியிருக்காங்க. அந்த ஒரு கட்டுக்கதை தான் இப்போ வரைக்குமே ஒரு மிஸ்ட்ரி ஸ்டோரியா பல இடங்கள்ல பரவிக்கிட்டு வருது. ஸோ எஸ், கால் பண்ணது போலீஸு, இந்த ஒரு சூனியம், பேய், ஒலிவியா, எய்டன் இவங்க எல்லாமே இவங்களோட இந்த ஒரு பேய் படத்துக்குள்ள வரப்போற கதாபாத்திரங்களா மட்டும்தான் இருந்திருக்காங்க. பட் இந்த ஒரு கிரவுட் ஃபண்டிங் கம்ப்ளீட்டே ஆகல. ஸோ இந்த ஒரு கிரவுட் ஃபண்டிங் கம்ப்ளீட் ஆனால் தானே பேய் படத்தை எடுக்க முடியும். ஸோ கிரவுட் ஃபண்டிங் வந்து கம்ப்ளீட்லாம் ஆகலை. அதனால வந்து இந்த ஒரு பேய் படமும் ஸ்டாப் ஆகி இருந்திருக்கு. என்னதான் ஸ்டாப் ஆகி இருந்தாலும் இந்த ஒரு படத்தையும் தாண்டி நமக்கு ஒரு ஸ்டோரி கிடைச்சிருக்கு நம்மளுக்காக பேசுறதுக்கு. ஸோ இதனாலேயே யூடியூபோட கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், ரீல்ஸ்லையா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஒரு கதை ரொம்பவுமே பிரபலமாக பேசப்படுது. கால் பண்ணது யாரு, மிஸ்ட்ரி அப்படின்ட்டு. பட் இந்த ஒரு கதைக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு மிஸ்ட்ரி நம்மளோட வீக்னஸ் மட்டும்தான். அந்த ஒரு வீக்னஸை வச்சு இவங்கெல்லாம் விளையாடி இருந்திருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான கதை, பட் உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் நிறைந்த ஒரு கதையாக தான் இருந்திருக்கு.
பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. நீங்க ஒரு வீட்டுல தனியா இருக்கீங்க, உங்களோட பக்கத்து வீட்டுல இருக்கிற நபரும் தனியா தான் இருக்கிறாரு. ரொம்ப நாளா அவரோட வீடு மூடி இருக்கு, இந்த ஒரு வீட்டுக்குள்ள இருந்து எந்தவித சத்தமுமே வரல. ஆனா ஒரு நாள் உங்களுக்கு கால் பண்ணி அந்த ஒரு நபர் சொல்றாரு காப்பாத்து காப்பாத்து அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணி வீட்டுக்கு வரும்போது தான் தெரியுது அந்த ஒரு வீட்டுக்குள்ள அந்த ஒரு நபர் இறந்து போய் பல மாதங்கள் ஆகுது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இடத்துக்குள்ள யாரும் வந்த மாதிரியான எந்த ஒரு தடயமுமே இல்லை. இந்த ஒரு இடத்துல போலீஸ் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, யாருதான் கால் பண்ணது அப்படிங்கிற மாதிரி. யாருதான் கால் பண்ணியிருப்பாங்க? இந்த மாதிரி ஒரு சம்பவம் உண்மையா நடந்திருக்குமா? நடந்திருக்கு. தொடர்ந்து பேசலாம்.